அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். வெல்கம் டு ஃபேமிலி சேனல். நாம் இந்த பதிவில் ஓரிகாமி அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்யறது, அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் ஜாயின் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லி ஒரு அடி கொடுங்க. சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு பார்க்கலாம். நம்ம சின்ன வயசில் மழை வரும்போது பேப்பரில் கப்பல் செஞ்சு விளையாண்டுருக்கோம். அதேமாரி கிளாஸ் ரூமில் ராக்கெட் செஞ்சு விட்டு விளையாண்டுருக்கோம். இப்படி பேப்பரில் பொம்மை செய்கிறதெல்லாம் ஓரிகாமி தாங்க. சரி வாங்க, ஓரிகாமி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓரிகாமினா ஓரி அப்படிங்கிறது பேப்பரையும், காமி அப்படிங்கிறது மடிக்கிறதையும் குறிக்கும். இப்படி இந்த கலையை வச்சு பேப்பரை மடித்து உருவத்தை கொண்டு வரலாம். சரியான வழியில் கரெக்டாக மடித்தா நமக்கு வேண்டிய உருவம் கொண்டு வரும். அப்படி இல்லாமல் தப்பாக மடிக்காது, அப்புறம் சரியாக மடிக்காமல் செய்கிறதெல்லாம் நமக்கு தேவையான உருவம் வராது. சரி, அடுத்து வர பதிப்பில் புதுசாக ஒவ்வொரு உருவமாக செஞ்சு கற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன உருவம் வேணுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓரிகாமி அப்படிங்கிறது மிக பழமையான காகித கலை. இது 17ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸ். 1900க்கு அப்புறமா மற்ற நாடுகளுக்கு இது பரவுச்சு. இப்போ பல நாட்டில் இது ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. சரி, ஓரிகாமி அப்படிங்கிறது ஒரே பேப்பரில் தான் செய்ய முடியுமா, இல்லை நிறைய பேப்பரில் செய்யலாமான்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். நம்ம ஒரே பேப்பர்லையும் செய்யலாம், இல்லைன்னா நிறைய பேப்பரில் செஞ்சும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா பசை, செல்லோ டேப்பு, கயிறு, குச்சி அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. நம்ம பார்த்திங்கன்னா அதோட மடிப்பில் பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். மேலும் இதை பார்த்திங்கன்னா கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும்னு கட் பண்ணுறது, அப்புறம் பசப்போட்டு ஓட்டுறதெல்லாம் கூடாது. அப்படி செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காரிகாமி. உங்களுக்கு காரிகாமின்னா என்னன்னு தெரியணுமா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, என்னால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர வயசானவங்க எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கும். குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, குழந்தை பருவத்தில் தான் அவங்களுக்கு மூளை புதுசாக கற்றுக்கிற ஆர்வம் இருக்கும். அதே சமயம் ஓரிகாமி மூளைக்கும் கைக்கும் வேலை அதிகமாக கொடுக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. நேரம் அவங்களோட சிந்தனையை பார்த்தீங்கன்னா தூண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட தனிமையை போக்குறதுக்கும், அப்புறம் அவங்களோட டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது அவங்களுக்கு சிறந்த பொழுதுபோக்காகவும் இருக்கும். இதே மாதிரி படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இதனால் அடிக்கடி லீவு போடுறது, அப்புறம் மெடிசன் எடுத்துக்கிறது போன்ற வேலையெல்லாம் நடக்கும். இதுவே ஓரிகாமி செஞ்சால் மைண்டு ஃப்ரீ ஆகிரும். அப்புறம் அவங்க ஜாலியாக நம்மள மாரி எல்லோரும் இருக்கலாம். ஓரிகாமி அப்படிங்கிறது கலை மட்டும் கிடையாது, இது நம்ம கை விரலுக்கும் மறுபடியும் அதில் இருக்கிற மூட்டுகளுக்கும் பார்த்தா ஒரு அசைவை ஏற்படுத்தி ஒரு எக்ஸசைஸும் செய்யும். இதெல்லாம் சரி, இதுக்கு தனியாக நேரம் ஒதுக்கணுமா, அதிக செலவாகும்னு நினைக்கிறீங்களா, அப்புறமா நம்மளால் முடியுமான்னு உங்களுக்கு பல கேள்விகள் வரலாம். அதுக்கான பதில் இது. உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஜெராக்ஸ் பேப்பர், A4 ஷீட் பேப்பர் போதும். அது இல்லைன்னா பழைய நியூஸ் பேப்பர் போதும். அதுவும் கூட இல்லைன்னா பழைய நோட்டு புத்தக பேப்பர் கூட போதும். அதை எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கொயராக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 அங்குலத்துலேருந்து 10 அங்குலம், அதாவது பார்த்திங்கன்னா 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் வரையும் இருக்க பேப்பரில் செய்யலாம். இந்த சைஸில் தான் செய்யணுமான்னு இல்லை, இதுக்கு மேலே இருக்குன்னு செய்யலாம். மொத்தத்தில் ஸ்கொயரான இந்த பேப்பர் இருந்தால் போதும். அப்புறம் இதோட திக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா 70 GSM இல்லைன்னா 80 GSM இருந்தால் கூட போதும். நம்ம ஜெராக்ஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 70 to 80 GSM இருக்கும். இந்த GSM இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் திக்னஸ்லாம் தேவையே இல்லை. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பேப்பரை மடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஸ்டிக்னஸாக இருக்கிறதுக்கு நம்ம GSM வரும். சரி, இப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஓரிகாமியில் பொம்மையெல்லாம் செய்யலாம். இதை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஷோகேஸு இதெல்லாம் அழகுபடுத்தலாம். மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ணலாம். இந்த கலையை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இதே புத்துணர்ச்சியோடு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புத்தம் புது தகவலோடும் புதிய டிசைனோடும் மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.